நீயும் நோய் வந்து சாக போற. ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம்? என்ன நீ புதுசா நீ செஞ்சுட்ட? ம். எந்த எந்த தத்துவம் அறிவு கூர்மையா அறிவு அதனாலதான் அவங்க வந்து மனவளக்கலை மன்றம்னு வச்சிருக்காங்க. உடல் தூய்மை, அக தூய்மை கிடையாது. அகத்தாய்வு தான் இருக்கு. அகத்தாய்வு 1, அகத்தாய்வு 2, அகத்தாய்வு என்ன 3ன்னு அகத்தாய்வு பத்தி ஏன் அப்படியா? அகத்தை ஏன் பத்தி ஆய்வு, சிந்தனை, மனவளக்கலை. மனச வந்து நல்ல முறையில வச்சுக்கிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடல் தவறு தவறு, ஆரோக்கியத்துக்கான அடிப்படை உடற்பயிற்சி, தப்பு, மன அடிப்படை ஆரோக்கியத்துக்கான தப்பு. மனப்பயிற்சி. அப்புறம் நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போற? அது அடிப்படை அது தப்பா ஒண்ணும் இருக்கு, பண்ண முடியாதுல்ல. அடிப்படை தப்பா இருக்கு. ம். அப்ப வெள்ளக்காரன் சிறப்பானவன் போயிட வேண்டியதானே? ம். வெள்ளக்காரன் சிறந்தவன் போயிட வேண்டியதானே? அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மேக்சிமம் அந்த மாதிரிதான் நடக்குது. அது நாம இப்ப கேசவன் எடுக்கிற முயற்சி இப்பதான் அவருக்கு நோய் குணமாகுதுன்னு பார்த்துட்டு தானே இந்த முயற்சி பண்றாரு. அப்படித்தானே கேசவன்? அது உணர்ந்தா. இது எப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 1000 பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, ஒரு புரட்சியே வந்துடும். நீங்க இப்ப இது வரைக்கும் ஒரு 15 புத்தகம் வாங்கியிருக்கீங்க. அப்ப 15 பேத்துக்கு போயிருக்குது. 15 புத்தகம் 15 பேத்துக்கு போயாச்சு. ஒரு 1000 புத்தகத்தை நீ அந்த மனவளக்கலை மன்றத்துல 1000 பேர் இது படிச்சுட்டாங்கன்னா, அதுல 10 பேர் வந்து இது பயிற்சி பண்ணாங்கன்னா அப்பவே புரட்சி வந்துடும். அவன் தனியா செஞ்சுட்டு போறான். நீ அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. நீ இவன் பாட்டு தனிப்பட்ட முறை. இப்ப நீங்க தனிப்பட்ட முறை செய்றீங்க, யாராவது தடை செய்ய முடியுமா? எங்க நீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தா யார் தீர்த்துக்குவாங்க? உங்களுக்கு பிரச்சனை யார் தீர்த்துக்கணும்? நம்ம தான் தீர்த்துக்கணும். அவ்வளவுதான். வேணும்னா சொல்லிக் கொடுக்கல, பாருப்பா இந்த மாதிரி என்ன பிரச்சனை, நானும் அந்த மன்றத்தில் இருக்கிறேன், இருந்தேன், அது வேற இது வேற. மன்றத்தில் இருக்கிறது வேற, அது வேற இது வேற. இது உடல் மனம் ஆன்மா எல்லாத்துக்கும் சேர்ந்து வருது. நீங்க மனதை மத்தி பேசுறீங்க. என்னது நோயே தீருதுயா? என்னது நோயே தீருது? வேற எதுலயும் இப்படி எல்லாம் என்னது இன்ஸ்டன்ட் ரிலீஃப், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி அப்பவே காஃபி அப்படியே போட்டு இன்ஸ்டன்ட் காஃபி. இது இன்ஸ்டன்ட் காஃபி அப்படியே போட்டு ஒன்றும் கலக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண, அப்படியே போட்டு குடிச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லு. நீங்க தலைமையில போய் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஐயா சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் எவனுக்கு அவன் சாப்பாட்டு அவனை போய் எப்படி திருத்த முடியுமான்னு கேக்குறேன். ஆமா ஆமா. சாராயம் குடிக்கிட்டு போய் குடிக்காதுன்னு சொல்ற மாதிரி, சாராயம் குடிக்காது போய் குடிக்காதுன்னு சொன்னா போடான்ட்டு போயிடுவான். அப்ப நமக்கு அவங்கள இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில்ல வந்து அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு தத்துவத்தை உள்வாங்கணும்னா அவங்க வந்து ஒத்துப்பாங்களான்றது பெரிய கேள்விக்குறிதான். அது இருந்துட்டு எல்லா மன்றத்துக்கும் இருக்க சாபக்கேடு, எல்லா மன்றத்துக்கும் இருக்க சாபக்கேடு. எல்லாது அவங்க மன்றம் மட்டும் இல்ல, எல்லா மன்றத்துக்கும் இருக்கிற சாபக்கேடு. அப்படி இருந்தா தானே அதை எடுத்துட்டு போய் குடுக்கலான்னு. இது வந்து எந்த அளவுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அக்ரி பண்ணிப்பாங்கன்னு தெரியல. யாரு போய் சண்டைக்கு போறீங்க? நீங்க திருந்தனா இது தனி மனித சுதந்திரம். இது வந்து தனி மனித சுதந்திரம். இது நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க வந்து பாதிக்கப்படுறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு நோய் இருந்து உங்களுக்கு அந்த மன்றம் தீர்க்க முடியலன்னா, அந்த மன்ற தத்துவத்தை பின்பற்றியோ அல்ல அந்த மன்றத்தோட சொல்ல அந்த எதுவும் இருந்துட்டு போன, அதை பத்தி பேசவே தேவையில்லை. அந்த தத்துவத்தை பின்பற்றி எதுவுமே தீராது கூட அது எதுக்குன்னு கேக்குறேன். அதாவது பேடியின் கையில் வாள் எதற்கு? பேடியின் கையில ஐயா அதான் அது மனவளக்கலை மன்றம் தாங்க ஐயா. அது உடல் வளக்கலை மன்றம் கிடையாது. சரி, மனத்தில் தான் என்ன மேன்மை அடைஞ்சிருக்காங்க? நான் கேக்குறேன், அது கரெக்ட் தான். எந்த மனம்னா என்ன? அது என்ன மேன்மை அடைஞ்சிருக்கிறீங்க? மனம் வந்து கண்டினியூவா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மன்றங்கள் வைக்கும்போது, சத்சங்கம் வைக்கும்போது, நோக்கம் புரியுது எனக்கு. ரைட்டு தான். நோக்கம் என்ன? நான் கேக்குறேன், நோக்கம் என்ன, இலக்கு என்ன? நீ எங்கேயோ போங்க, எங்கேயோ வாங்க. அப்புறம் மனதுக்கு அப்புறம் ஆன்மான் அமைதியா, தனி மனித அமைதி, சமூக ஒழுக்கம், சமூகத்துல ஒழுக்கமா இருக்குது, தனி மனித அமைதி, கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபடுறது. எது கெட்ட பழக்கம்? இந்த மாதிரி எது கெட்ட பழக்கம்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்றதே கெட்ட பழக்கம் தான்.
உடம்பார் அழியும். ஐயா இது நல்லா நீங்க வந்து இப்போ நீங்க உணவு நீங்க அடிப்படை உணவு கெட்ட பழக்கம்னு சொல்றீங்க. இது கெட்ட பழக்கம்ன்றது பொதுவா உள்ள கெட்ட பழக்கம். சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது இந்த கெட்ட மாதிரிலாம் பழக்கம் இருக்குல்ல. கிடையாது, எல்லாமே கெட்ட. இதுல இருந்து மீண்டு இது வந்து இப்ப வந்து இந்த உணவு பழக்கமே இந்த முத 50 ஆண்டுக்குள்ள அடி வந்ததுதான். முதன்மையா இதுல இருந்து மீண்டு வர்றதே பெரிய சாதனையால இருக்குயா. நீங்க உணவுல இருந்து வெளியில வரணும்ன்றது வந்து அதுதான் எந்த சரி மனுஷனும் அக்செப்ட் உச்சகட்டம். பண்ணிக்க மாட்டான்ல. அதானே அதாவது பிரச்சனை. ரிசல்ட் என்ன, கண்டுபிடிப்பு என்ன, கண்டுபிடிப்பு என்னங்கிறத கேள்வி. இப்போ உடம்பு தனக்கு தானே சரி செய்யுங்கிறது விஞ்ஞானம். இது யாரோட உதவியும் தேவையில்லை. அது சரியா நான் இயற்கையப்ப எல்லா விஞ்ஞானிகளும் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டுதான் இயற்கை தான் சொல்லிக் கொடுக்குது. இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு செஞ்சுட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த இயற்கை சட்டம் தெரியாமையே புதுசா போட்டீங்கப்பா. இது வந்து எதுவுமே ஏற்கனவே சொல்லப்பட்டதை வடிவமைச்சாச்சு. யாரும் புதுசா எதுவும் கிடையாது. சொல்லப்பட்டதை வகுத்து தொகுத்து விரித்து முடிவெடுத்து கொடுத்தாச்சு. வகுத்தாச்சு, அப்புறம் விரிச்சாச்சு, வகுத்து விரிச்சாச்சு, அப்புறம் முடிவெடுத்து கொடுத்தாச்சு. இப்படித்தான் அறிவியல் இருக்கணும். இப்ப காலையில அதாவது நீர் மருத்துவம் தான் இப்பத்துக்கு இறுதியானது. அதற்கப்புறம் காற்று மருத்துவம், அப்புறம் காற்றையே மறுக்கிறது. என்னது, நீரை மறுக்கிறது, அப்புறம் காற்றை மறுக்கிறது, அப்புறம் உடலை மறுக்கிறது. இது விளையாட்டு இல்ல. என்னங்க கேசவன், சாதாரண விஷயம் இல்ல. அவரு வெங்கடேஷ் ஐயா எவ்வளவு உணர்ந்திருந்தா நம்மள ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போய் அங்க வாழ வைக்கிறோம் பாரு. ஏதோ அவர் நேரம் கொஞ்சம் பிறவி கடந்துட்டாரு. இல்லைன்னா ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போற அளவுக்கு நம்மளெல்லாம் சாவவே மாட்டோம்னு அவர் உறுதி பண்ணிட்டாரு. ஆமா, அதுக்கு ஜீரநீர் தான், அதுக்கு ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. வெங்கடேசன் ஐயா எப்படி உயிர் நீத்தாருங்க ஐயா? எப்படி நோயாளி, அவரு கடுமையான நோயாளி ஐயா சொல்றாரு. நோயாளி இருந்து கடைசியே நோயாளியா மாறி இருக்காரு. சுத்த உடம்பா மாற்றி அந்த பழைய பிரச்சனையே கொஞ்சம் எதை தாக்கி இருக்குது. இல்லைன்னா 90 வயசு மேல அவர் இருப்பாரா? ஆமா, அவர் பழைய உணவு பழக்கத்துக்கு போயிருக்காரு. போட்டு எரிஞ்சிட்டு. அவருடைய எத்தனாவது வயசுல இறந்துட்டாருங்க அவர்? கிட்ட 80. அரப 38 நினைக்கிறேன், 38 நினைக்கிறேன் பிறந்தது. 2017 கடைசி. 2017 கடைசி 2017 கடைசி டிசம்பர் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 78 79 நினைக்கிறேன். அவர் கண்டுபிடிச்சதே வந்து 15 வயசுல படிக்கிறாரு, 55 வயசுல கண்டுபிடிக்கிறாரு. 55 வயசுல அவருக்கு புரியுது. அப்பதான் புரியுது. 15 வயசுலேயே சித்தர்கள் தனிப்பட்ட முறை ஆராய்ச்சி. நான் வந்து இயற்கையாகவே சமையல் கட்டுல இருந்து போனது. நான் வந்து சமையல் கட்டுல இருந்து சமையல் கட்டுங்கிறது தப்பு அப்படின்னு அந்த விடுதலை புத்தகத்துல படிச்சது. விடுதலை நாடுதல் ஒண்ணு வருது இல்லையா, விடுதலைன்னு ஒரு வருது, அந்த காலத்துல வரும் விடுதலை. அத படிச்சேன். ஆமா, இதோட பொம்பளை மட்டும்தான் சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையணுமா? இப்ப ஆண்கள் விடுதலை அடைஞ்ச என்ன? நல்ல வேலை அப்பவே எங்க ஊர 45 வருஷத்துக்கு முன்னாடியே இயற்கை மருத்துவமனை இருந்தது. காந்தி காலத்திலே இயற்கை மருத்துவமனை வந்துருச்சுங்கய்யா. காந்தி இதுக்கெல்லாம் காரணமே டாக்டர் அர்னால்ட் எக்ரிட் தான் காரணம். அவர் 1867 1900 அமெரிக்காவில இயற்கை மருத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரை விழுக்காடு, அதாவது 100க்கு ஒருத்தன், 100க்கு இல்ல, லட்சத்துக்கு ஒருத்தன். எப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. எப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒரு 100 வருஷமா இருக்குது. ஆனா காந்திக்கு விவரம் தெரியாது. காந்திக்கு அரைமுறை தான் பண்ணியிருக்காரு. காந்தி முழுமையான இயற்கைவாதி கிடையாது. ஒரு சுதந்திரத்திலேயே எண்ணத்தை போட்டதுனால இதுல கொஞ்சம் முழுக்க இறங்கல. ஆமா, அவர் கொஞ்சம் இதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி எல்லா மனிதரும் அவர் தமிழ்நாட்டுக்கு வரல. தமிழ் சித்தர்களையும் தமிழுக்கு வந்துருந்தா நல்லா இருக்கு. சாபக்கேடு தான். சரி, நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுங்க புத்தகம். அது உங்களுக்கு அதுக்கு எதுக்கு கூப்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னா காலையில கூட பேசணும், 10 மணி வகுப்புல பேசணும். இப்பதான் அவருக்கே அந்த நினப்பு வந்திருக்குது. நாம வந்து முயற்சி பண்ண வேண்டியதான். நான் ஏற்கனவே மனவடை கண்டத்துல நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க நாளைக்கு ஆடியார் போய் பேசி பாத்துக்க. 100 பேர் பேசுங்க, 10 பேர் இனி எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. 10 பேரை தெரியும்பா. என்னது பேசி பாருங்க. தெரியும்பாங்க, ஆனா இது என்ன தெரியும்னு தெரியாதான். இந்த புத்தகத்தை காமிச்சு வந்து ஆழியாருக்கு போறீங்களா? கேசவன் ஐயா ஆழியார் போறீங்களா? ஆமா ஆமா, நான் ஆசிரியர். அதுல நானு பேராசிரியர். இப்பதாங்க ஆசிரியர் பயிற்சி முடிச்சேன்.
நான் ஆசிரியர் பயிற்சி பேராசிரியர் முடிச்சேன். அதான் வேற பேருக்கு ஆசிரியர். பேருக்கு ஆசிரியர். உடம்பு சரியில்லைன்னா ஊஜை போட்டுக்க வேண்டியதுதான். உடம்பு சரி ஊசி அவ்வளவுதான். போட்டு மாதிரி உடம்பு போட்டு சரியில்லைன்னா உண்மைதான். நீர் சிகிச்சை பண்ணி நல்லா பண்ணுங்கிறது இது ஒருத்தருக்குமே தெரியாது. வருதுங்க. அதான் உண்மை. அது என்ன, உண்மை நான் உண்மைதாங்க. காலையில ஏஞ்சி கட்ட கட்டன்னு 2 பாட்டில் குடிக்கிறேன்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. 2 பாட்டில் குடிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க? ம் 2 பாட்டில் குடிச்சா ம். இன்னும் நல்லா இருக்கணும்ல. ம் இப்போ சைக்கிள் பழகும் போது 2 கையும் விட்டுட்டு ஓடுறது, அப்புறம் இடுப்பு ஒடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறது. சைக்கிள் அப்புறம் தொடர்றதில்ல. அது மாதிரி 2 பாட்டில் குடிக்க வேண்டியது சாக வேண்டியது. அது ஒரு முழுங்கா குடிக்க ஐயா சொல்ற மாதிரி உடம்பை சுத்தப்படுத்தணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நானே எதை குடிச்சு பார்க்கலான்னு பண்ணையா, இந்த காலில் புண்ணு வந்துடுச்சு. என்னடா புண்ணு வந்தாவே மோளம் அடிச்சு விட்ருவாங்களா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா 1 வாரம் 10 நாள் நல்லா போச்சு. இது ம் என்ன ஐயா இது திடீர்னு நானும் என்னென்னவோ பண்ணேன், நல்லா ஆகல. அப்புறம் வெளி சுத்தம் அப்படி ஆச்சு. அப்புறம் உள் சுத்தத்துக்கு தான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாம் சிஸ்டத்தை மாற்றி மறுபடியும் முன்ன நல்லா சுத்தத்தேகமாக வச்சிருந்தேன். அப்புறம் இடையில எல்லாம் மாறி போச்சு. இப்போ மறுபடியும் சுத்தத்தேகத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் ஐயா கிளாஸை கேட்டு. அதுதான் அது பிறக்கும் பொழுதே மாறணும். அது அடிப்படையில மாறணும். அதாவது பிறக்கும் பொழுது குழந்தைக்கு தாய்ப்பால், அதுக்கப்புறம் இயற்கை உணவுலயே கொடுத்து வளர்த்தணுங்க ஐயா. இயற்கை உணவை ஆ கொடுத்து குடலை சுத்தப்படுத்தணும். அதாவது உடல் இயற்கை உணவை கொடுத்து அந்த நாக்கு முதல் மலக்கு வார வரைக்கும் பண்ணணும். எந்த பெற்றோர் இது பண்றது இல்ல. காட்டு முண்டைகள் மட்டும் இருக்காங்க. அதான். எந்த பெற்றோர்களுக்கு இந்த அறிவே குழந்தை வளர்க்கணும்னு அறிவே கிடையாதுங்க ஐயா. எனக்கு அலோபதி டாக்டர் கிட்ட ஒரு வயிற்று வலிக்கு எங்க பையன் தம்பி ஒருத்தர் போய்யா ம் 10 லட்ச ரூபா செலவு வயிற்று வலிக்கு. அதுக்கு சும்மா எனக்கு இந்த நீர் சிகிச்சை தெரியாது, இருந்தாலும் ஒரு எலுமிச்சம்பழம் ஏதாவது சாப்பிட்டுருந்தாவே நல்லா இருக்குமே. இது என்னய்யா 10 லட்சம்னு கேட்டா, நானே போய் நேரில் பார்க்குறேன், ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்குது, ஐயோன்னு கத்துறாப்புல. எதுவும் சேரல. கோகுலத்தில் ஒரு 5 லட்சம், அப்புறம் ஜெம்மு ஹாஸ்பிட்டலு கோயவேல அங்கே ஒரு 5. இது நடந்ததுயா எங்கள் பையனுங்க. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் அவங்க புரியல. அப்புறம் இப்போ கொஞ்சம் புரிஞ்சு அந்த பிரச்சனையை வரத்தல. இப்போ ஏதோ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட நல்லா இருக்குமே. இப்படி எல்லாமா அலோபதியெல்லாம் அது வயிற்று பிரச்சனையே என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. 10 லட்சமா வாங்குவாங்க. 10 லட்சம்னா உடனே கொடுத்துட்றதில்ல. ட்ரிப்ஸ் இறக்குறது, அப்புறம் டாக்டர் ஃபாரின்ல இருந்து வராரு, அவர் டெஸ்ட் பண்ணுவாருங்கிறாங்க. அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து வராரு சீஃப் டாக்டர், அவரு பண்ணுவாருங்கிறாங்க. அப்புறம் இதுக்குன்னு ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு, அவரு லண்டன்ல இருந்து வருவாருங்கிறாங்க. இப்படித்தான் செலவு. லண்டன்ல எல்லாம் இருந்து இவனுக்காக வரப்போறது எல்லாம் ஏமாத்து வேலைங்க, எல்லாம் பொய் பித்தலாட்டம். ஆஹ், எங்க இருந்து வந்தாலும் அவன் 2 கண்ணு 2 காதோட தான் வரப்போறான். 4 கண்ணு 4 காதோட வரமாட்டான். ஆமா ஆமா வந்து அவன் 2 ஏமாத்துறது. ஆமா அவன் ஏமாத்துறது. வயிற்று வயிற்று வலிக்கு ஒரு சாப்பாடை நிறுத்திவிட்டு கொஞ்சம் தண்ணியை பழச்சார குடிச்சா நல்லா போடுங்கிறது கூட தெரியாத அவர் எம்டி பிஹெச்டி என்ன கர்மாந்திரம் பிடிக்குது கூட தெரியல. அதுக்கு இடம் கிடைக்கலன்னு சுருக்கு மாட்டிக்கிட்டு சாவறான் நம்ம பிள்ளைங்க. இதெல்லாம் எங்க சொன்னாலும் நம்ம தான் அடிச்சுக்கிட்டு சாகணும். இந்த கேடுகட்ட படிப்பை படிக்க சொருக்க மாட்டிக்கிட்டு சாகுவானா. இப்போ கூட போன மாசமா 2 மாசம் முன்ன ஒரு பொண்ணு செத்து போச்சு. அதுல மார்க் கம்மியா. படிச்ச எவ்வளோ அறிவு இல்ல, படிச்ச அறிவு வரணும், படிச்ச தைரியம் வரணும். இங்க படிச்ச கோழையால மாறுது. இந்த உயரை வந்து இது சாவாதுன்னு சொல்லி ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போறேங்கிறாரு வெங்கடேஷ் ஐயா. இவன் என்னடான்னா யமங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறதுக்கு ரெடி பண்ணிக்கிறான். அதான் இவன் கல்வி படிச்சுட்டு முறை. நம்ம கல்வியெல்லாம் யமங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறது ஸ்பேஸுக்கு இல்லை. ஆமா உண்மைதான் உண்மை. அதனால அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்க நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் செய்யுங்க. நான் ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு 50 பேர்த்துக்காவது இந்த புத்தகம் இருக்குது. நான் வந்து ஒரு 50 பேர்த்திட்டையாவது இந்த புத்தகம் இருக்கு. அதாவது குறைஞ்ச 20 வருஷத்துல ஒரு 50 பேர்த்திட்டையாவது இந்த புத்தகம் இருக்கு. புரியுதுங்களா? ஆகினால நீங்க அங்க போனீங்கன்னா இந்த புத்தகத்தை காமிச்சாவே 100க்கு 5 பேராவது கண்ண மூடி தெரியும். நிச்சயமா நீங்க இப்ப அங்கிருந்தே போன் பண்ணுவீங்க, ஐயா இந்த ஆள் உனக்கு தெரியுமா, நீங்க பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, 10 பேர்த்துக்கு கொடுத்து அந்த 10 பேர்த்துக்கு அப்பவே அப்ப நான் என்ன சொல்றேன், பின்னாடி நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாள் மணவாள கல்ல மடத்துல ஒரு 1 மணி நேரம் ஏற்பாடு பண்ணுங்க. புரியுதா? அந்த
இந்த காலை அமர்வு, சாயங்கால அமர்வு, வாரத்துல ஒரு நாள் கூடுறீங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த அது மாதிரி நேரத்துல, அந்த 1 மணி நேரத்துல இந்த மாதிரி சிறப்பு அழைப்பு நீர் மருத்துவம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு ஒரு நன்கொடை கொடுத்து அதாவது நாம வந்து யார்ட்டையும் பணம் வாங்க தேவையில்லை. இது நன்கொடை கொடுத்து பெற்றுங்க. ஒரு 20 புத்தகம் கொண்டு வரும். ஒரு கற்பனையா சொல்றேன். 20 புத்தகம் கொண்டு வரேன். 1000 நன்கொடை கொடுத்து யாரும் எனக்கு பணம் தர தேவையில்லை. 1000 ரூபாய் கொடுத்து நன்கொடை கொடுத்து 20 பேர் ரெடி பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். யாரும் பணம் தரவோ தேவையில்லை. கரெக்டா ஒரு நாள் அவ்வளவுதான். தங்கறது போறது அந்த வேலையே இருக்கப்படாது. என்னது வர வேண்டியது பேசி முடிச்சுட்டு அப்ப வண்டி ஏறி கோபி வந்துட வேண்டியது. அவ்வளவுதான். மற்றபடிக்கு யாருக்கும் போறது யார் வீட்டுக்கு போறது வர்றது எதுவும் இருக்கப்படாது. இது ஒரு மருத்துவம். அவ்வளவுதான். முடிஞ்சா வேணா செஞ்சுக்குங்க. நன்கொடை கொடுக்கறவங்க ஒரு 20 பேர். மற்றவங்கள வேணும்னா கொடுத்து கத்துக்க வேண்டியதுதான். மற்ற யாரும் பண உதவி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அது வேணா பயிற்சி அந்த மாதிரி நிறைய நான் நடத்தியிருக்கேன் ஐயா. நிறைய நடத்தியாச்சுங்க ஐயா. நிறைய சொல்லிவிட்டீங்க. இதெல்லாம் நடத்தியாச்சுங்க. எக்கச்சக்கமா நடத்தியாச்சுங்க. 100 பேர், 150, 200 பேர் எல்லாம். நீங்க எத்தனை பேர்த்து நீங்க ஒண்ணும் இல்ல, 1000 ரூபாய் நன்கொடை கொடுக்க சொல்லுங்க. 20 பேர் அவ்வளவுதான். நமக்கு அந்த 1000 பேரும் தேவையில்லை. அந்த 20 பேருக்கு சொல்லி கொடுத்தா போதுமானது. என்னது அவ்வளவுதான். 1 மணி நேரம். விவேகானந்தர் வந்து ஒரு 100 இளைஞரை கொடுத்தீங்கன்னா நான் உலகத்தையே இந்தியாவே மாத்துறேன்னாரு. அப்ப 100 பேரால வேதிக்கை 1000 பேர் சுத்திட்டு தெரியறான் ஒரு ஊர்லயே. அப்ப இந்த 100 பேர் இல்லைன்னு அவர் ஏன் சொன்னாருன்னா, அவரு நினைக்கிற இடத்துல இல்லை யாரும். அதான் அது மாதிரி இந்த நீர் சிகிச்சை தெரிஞ்சு போய் நீங்க சொல்ற மாதிரி 20 பேரோ ஒரு 100 பேரோ வந்துட்டாங்கன்னாவே அது அப்படியே பரவிடும். அதை தெரிஞ்சு முழுக்க இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நீங்க உங்க ஊர்ல ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க உங்க ஊர்ல சேலத்துல மட்டும் எத்தனை மன்றம் இருக்கு? சேலத்துல மட்டும் 100 மன்றம் இருக்குது. ஒரு 100 இளைஞர்கள் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி இது வந்து உலகம் பூரா போகணும்னு, இது உலகம் பூரா போகணும். நம்ம சேலத்துல மட்டும் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு இப்படி போனா போதும். அது பன்னீர்செல்வம் கூட சேலத்துக்காரர் தான். அவர் ஏற்கனவே இருந்திருக்காராமா 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். நம்ம இந்த சேல்நாயகம்பட்டு மன்றம் இருக்குதுங்களா, இந்த தாதகாப்பட்டி. அவங்க தான் அதான் ஹெட் ஆபீஸ். சேல்நாயகம்பட்டி தான் ஹெட் ஆபீஸ். மண்டலம் ஆபீஸ். தாதகாப்பட்டியில பிரான்ச். அதுல வந்து டிபிஆர் பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒரு டிபிஆர் அவர் இன்னமும் இருக்கிறாரு. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ எப்படி இருந்தாரு அதே மாதிரி இன்னமும் இருக்கிறாரு. அன்னைக்கு எதேச்சியா வந்து அந்த மன்றம் இருக்கிற இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்க குடியிருக்கிறாரு. அங்க அவர் சந்திக்கிறதுக்கு போயிருந்தப்ப திடீர்னு பார்த்தா மன்றம் கீழே இருக்கு. நான் அவர் சந்திச்சுட்டு நான் எதுக்கால பஸ்ஸுக்கு போலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். எதுக்கால இவர் வந்துட்டாரு. உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னாரு. என்னங்க என்ன நீங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு. பன்னீர்செல்வம் அப்படின்னாரு. வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு புஸ்தகத்தை ஒண்ணு கொடுத்து துண்டெல்லாம் போட்டு அங்க இருந்த மன்றத்துல இருக்க என்னை அறிமுகப்படுத்தி என்னை வந்து வாழ்த்து வந்து அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் நான் வந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு வந்து முதல்ல வந்து இங்க நம்ம ஏரியால தொடங்கணும். அப்புறம் அதுக்குள்ளாரதான் இப்ப எந்த இயக்கத்துல இருந்தாலும் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற ஒரு அந்த காழ்ப்புணர்ச்சியில வந்து மன்றங்கள் வந்து கொஞ்சம் இயங்காம போயிடுச்சு. அப்புறம் நமக்கு அது தொடரலாம் போயிடுச்சு. அப்புறம் பையனுடைய சமாச்சாரத்துல நம்ம ஈடுபடுறதுனால அப்புறம் அவனை பாக்குறதுக்கு நேரம் சரியா போயிடுது. அதனால போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. இப்ப எங்க இருக்கீங்க? சேலத்துல வந்து ஸ்டீல் பிளான்ட். சொன்னீங்க. ஆமா, ஸ்டீல் பிளான்ட். இல்ல ஸ்டீல் பிளான்ட்ல சேலம் ஸ்டீல் பிளான்ட் மேட்டூர் அனல் நிலையம் இருக்கு இல்லையா? மேட்டூர் அனல் மின் நிலையம். மேட்டூர் நான் சொல்றது ஒரு 20 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். மேட்டூர் அனல் நிலையத்துல வந்து இந்த அங்க வந்து வேதாத்திரி மகரிஷி மேட்டூர் அமைப்புல வேதாத்திரி மகரிஷியை சேர்ந்தவங்க அனல் நிலையத்துல நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 200 ஆமா சேலம் அனல் மின் நிலையம். சேலம் அனல் மின் மேட்டூர் அனல் மின் நிலையம். ஆமா, தெர்மல் அதே தெர்மல். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு 200 பேத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் இருக்கும். இது உணவு எப்படி நான் சொல்றது 20 வருஷம் இருக்கும். எப்போ அது 18 வருஷம் இருக்கும்.
நிறைய பேர்த்த சந்திச்சு பேசியிருக்கேன். நீங்க எனக்கு வேதாத்திரி மகரிஷி அது மட்டும் இல்ல, வள்ளலார் அமைப்பு எல்லாத்திலும் உள்ள பூந்து வெளிவந்தவன் தான். எல்லாத்துக்கும் ஒரு அடி தான், போனாவே அடி தான் உழுகுது எல்லாத்துக்குமே. கேட்கிற கேள்விக்கும் அடி நெருப்பட்டி உழுகுது இல்லையா எல்லாமே. அதனால திணறாங்க. ஐயோ சிக்கிட்டு மாதிரி தெரியுது அப்பா. அதாவது அதாவது யோக மார்க்கத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த யோக மார்க்கத்துல அதுல போகக்கூடிய யோக மார்க்கங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல உடலை தூய்மைப்படுத்தணும். அந்த உடலை எப்படி தூய்மைப்படுத்துறதுங்கிறது தெரியறதில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் தூய்மைப்படுத்துறதுக்கு பிறகு ஆசனங்கள், முத்ராசை, லொட்டு லொசுகன்னு சொல்லி அதுல ஒரு 10 விதமான ஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் கடந்து நீங்க மரணமில்லாத பெரு வாழ்வுக்கு போகணும். வேற இதெல்லாம் அப்படி இல்லை. இது எடுத்த உடனே நீங்க உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு வழிமுறைகள் அழகா சொல்லிருக்குது. ரொம்ப எளிமையா மிகவும் எளிமையா. அதுவும் எப்படி சொல்றது, தலையை சுத்தி மூக்கப்படுகிறது, நேரடியா மூக்கப்படுகிறது. இதை விட சிறப்பான ஒரு வழிமுறை சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியறதுக்கும் வாய்ப்பு கம்மி. யாருக்கு என்ன அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்குதான் நம்ம தகவல் தொடர்பு சாதனம் மட்டும்தான் இப்பத்துக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. நமக்கு வேற வழியே. நீங்க யாரையும் போய் இப்ப ஒரு தலைமையை நாம போய் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற முதன்மையான மையங்களை போய் தமிழ் ஆராய்ச்சி மையம், தமிழ் துறை தலைவர்கள், விண்வெளித்துறை எல்லாத்துக்கும் நான் கொடுத்தாச்சு. இப்ப கூட 2 IITக்கு அனுப்பிச்சு வச்சேன். இப்ப கூட 2 பார்சல்ல போயாச்சு. இவரு பிஜு அனுப்பிச்சு வச்சிருக்காரு, திருலோகச்சந்திரன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நாராயணனுக்கு 2 புத்தகத்தை அனுப்பிச்சு வச்சாச்சு. நாராயணன் சார் பிஜு ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காரு நாராயணனுக்கு. அது போக திருலோகச்சந்தர் நாராயண விண்வெளி டைரக்டருக்கு இயக்குனர் அனுப்பி வச்சாச்சு. அவங்கள படிச்சாதாங்க தெரியும். அவங்கள இப்ப அனுப்பிச்சு ஒரு 5 நாள் ஆணவம்யா. தமிழ்ல இருக்குது இல்லையா ஆணவம், வேற ஒண்ணு இல்ல, ஆணவம் தான். சொல்லுங்க, ஆணவம் தான். என்ன பண்றது, மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனா சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கலாம். காலத்தில் வெற்றி அடையணும். அதனாலதான் ஊடகம் இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நம்ம குழுவிலே நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் பேசிட்டு இருக்கு. அப்புறம் தான் நீங்க பேசி நீங்களே வாய் விடுறீங்க. நான் ஏற்கனவே இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், உள்ள என்ன இருக்கு எனக்கு என்ன தெரியும். நீங்களே சொல்லும் போது அடாடா நான் ஏயோ எல்லாம் கொட்டை போட்டாச்சுங்கிற மாதிரி. நீங்க ஒண்ணும் வேண்டாம். அப்படி ஏதாவது நான் சரளமா விட்டு சாத்தலாம். நீங்க என்ன வேலை 10 நாள் இருக்குறியா இருந்தும் காட்டலாம். 72 மணி நேரம் இருந்தவன் டப்பா 72 மணி நேரம் இருந்தா டவுசர் கண்டு போயிரு எல்லாத்துக்குமே. எத்தனை மணி நேரம்? ஒன்லி 72 hours. எல்லாத்துக்கும் விட்ட விறுவிறுத்து எல்லாத்துக்கும் 3 நாள் இருக்கு. 3 நாள் வாங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னுடைய ஆய்வுல ஓரமா வை, முதல்ல கட்டுப்படுத்து. அது பயிற்சியை கொடுத்துடலாம். 3 நாள் பயிற்சி கொடுக்கலாமா? அப்படி மெல்ல மெல்ல அது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மெல்ல ஏத்தி அப்புறம் 3 நாள். நான் ஏற்கனவே வகுப்பு நடத்திருக்கேன். 3 நாள் வகுப்பு, 4 நாள் வகுப்பு, 2.5 நாள் வகுப்பு எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கூட திருலோகச்சந்தர் சொல்றாரு, நம்ம இதுலயே கூகுள் மீட்டிங்லயே 2 நாள் வகுப்பு நடத்தலாம் அப்படிங்கிறாரு. சரி பண்ணலாம், பார்ப்போம். அது குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பேர் இருக்கணும். 30 பேராது 15 பேராது இருக்கணும். பணம் கட்டி வரணும். பணம் கட்டி வரட்டு பாக்கலாம். சரிங்க ஐயா, இந்த பச்சை சாப்பிட்டீங்களா? அது என்ன? இதுவா நெல்லிக்காய் என்ன போட்டிருக்கீங்க? நெல்லிக்காய் அரைச்சாச்சு, அவ்வளவுதான். நெல்லிக்காய இல்ல கூட ஏதாவது போடணும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உப்பு கிப்பு எதுவுமே கிடையாது. நமக்கு கொடுத்தாங்க நெல்லிக்காய், உப்பு, இந்த இது என்னது வெல்லம் போட்டு இதை போட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை. 50 அது கிடையாது. அப்படியே நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு 5 நெல்லிக்காய் எடுக்க வேண்டியது. மண்டையில கொட்டு வச்சோம்னா உள்ள பச்சை கொட்டையை எடுத்து போட்டு அப்படியே சர்றன்னு அரைச்சிட வேண்டியது. அரைச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்ல சக்கையை புளிஞ்சு எடுத்துட்டு அந்த அப்படியே ஊற்றி வச்சுக்க வேண்டியது. பாரு காலையில தான் போயிட்டு இருக்குள்ள. இது பாருங்க, இதுவுமே 2 கிலோ எடை ஏற்றிடுது. ஏற்றி போடுவான்.
எதை கொடுத்தாலும் உடம்பு ஏத்துக்குது, எடுத்து ஆமா வெயிட்ட தூக்கிடுது. வெயிட் கூட இருப்பேன். நான் வந்து எனக்கு 58 கிலோ தான் இப்ப கடையில எடை போடுறேன். கரெக்டா 61 காட்டுது. 3 கிலோ ஏறி நிக்குது. குடிச்சது இவ்வளவுதான், ஆனா 3 கிலோ எடை ஏறி நிக்குது. ஆனா அது என்ன ஏறிக்குது தெரியுமா? ஆமா, அது காலையில பாத்தீங்கன்னா கரெக்டா 58க்கு வந்துடும். மறுபடியும். மாடி குடிச்சு மாடி 3 கிலோ ஏறி தினம் 3 கிலோ இல்ல ஏறுது, தினம் 2 கிலோ இறங்குது. இல்ல அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க குடிக்கிற அந்த லிக்விட் வந்து உப்பு உடல்லே உப்பு ரீட்டைன் ஆயிடுது. ரீட்டைன் ஆகிறதுனால அந்த தண்ணியினுடைய வெயிட் காட்டத்தானே செய்யும். ஆமா, அது அது வெளியில மட்டும் இல்ல. போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அது சரி, ஆனா நான் சாப்பிடுறது 1/2 லிட்டரு. நம்ம ஏற்கனவே மடி அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி இதுல சேர்ந்து இருப்பு வச்சுக்குது, உள்ள ஸ்டாக் வச்சுக்குது. அதுதான் சொல்றேன். அதனுடைய வெயிட் தான் இது வந்து பாடி வெயிட்டுங்கிறது. தட் இஸ் நாட் ட்ரூ. அது வந்து ஒரு ஃபேக் வெயிட். தண்ணி ஆமா வெளியில போயிட்டு இருந்துச்சுன்னா தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். உங்க ஆமா வெயிட் அது அது நார்மல் எப்படி வெயிட். அது எப்படி பண்ணுதுன்னா, குடலை சுத்தம் இதுல ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த குடலை சுத்தம் பண்றதுக்கு இனிமா வச்சிருப்ப உள்ள குடலை ஆசன வாயை சுத்தப்படுத்துவேன், தண்ணி வச்சு சுத்தப்படுத்துறப்போ. அப்ப பாருங்க, அப்ப மட்டும் 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் சிறுநீர் சுவை அது வரைக்கும் ஒண்ணுக்கு போகாது. சுத்தப்படுத்துறோம்னா சர்ன்னு 3/4 லிட்டர் வெளியே போகும். ஆமா ஆமா, குடல் ஆச்சரியமா சுத்தமா இருக்கு. இருக்கும்போது உங்களுக்கு சிறுநீர் ஈஸியா பிரிஞ்சிடும். சுவைன்னு பிரிக்குது பாரு, அது உள்ள குளிர்ச்சி ஏறணுமே பிரிக்குது. தண்ணி நீ ஆசன வாயை வந்து மடவாயை நீங்க சுத்தம் பண்ணும் பொழுது அது என்ன குளிர்ச்சி ஆன உடனே கரெக்டா 1/2 லிட்டர் சுவைன்னு போகும். அது வரைக்கும் சும்மா இருக்கிறது போகும். ஆமா ஆமா, என்னென்னமோ பண்ணுது. மொத்தத்துல வெளியே போகுது இல்ல, அது பெரிய விஷயம் தானே. உடம்புல இருந்தா தானே பிரச்சனை. ஆமா. அது அதுக்கு தூய உடலுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, குடிக்கிற தண்ணி கூட இருக்காது. அதுல காற்றுல வாழ்றதுதான் கரெக்ட், காற்றுல வாழ்றதுதான் சரி. நாள் ஆகும் கொஞ்சம், இதுல பிராக்டிஸ் ஆகி இதெல்லாம் வந்து இதான பின்னாடி காத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்குது. நான் இப்ப காத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு யாரு இப்ப சுவாசம் இல்லைன்னு செத்து போகுது, மூக்க பிடிச்சி செத்து போயிடுவான். ஆனால் காத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது உணர்வே வந்து 100 பேத்துக்கு கிடையாது. கிடையாது கிடையாது, 100 பேத்துக்குமே கிடையாது. என்னதான் இப்ப நம்மளே யாருன்னு கேட்டீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம், நம்மள கோடியில ஒரு ஆள் தான். 8 கோடியில ஒரு 10 பேர், 8 கோடி தமிழ்நாட்டுல 8 கோடி பேர்ல நான் ஒரு 10-20 பேருக்கு தெரியும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். மற்றபடிக்கு இதெல்லாம் பயந்துக்குவானுங்க எல்லாமே. இன்னைக்கு கூட ஒருத்தர் புத்தகம் வேணும்னு கேட்டிருக்காரு, பார்த்தேன், கட்டணம்லாம் போட்டேன். ஐயா முதல்ல புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிறேன். சரி சரி சரின்ட்டு நான் அடிச்சு போட்டு அவ்வளவுதான். சரி புத்தகம் வாங்கி படிச்சு அதுக்கு கூப்பிட்டேன் காலையில. ஐயா வேலையில் இருக்கிறேன். அப்புறம் சரி 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 புத்தகம் மட்டும் வாங்கிக்கிறேன், ரைட்டு, புத்தகத்தை அனுப்பிச்சு போட்டு. சென்னையில மட்டும் புத்தகம் வாங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க ஐயா. எல்லாரும் கமுக்கமா தான் இருப்பானுங்க. இந்த சென்னை மட்டும் என்னங்கிறீங்க, எல்லாம் கமுக்கமா தான் இருப்பாங்க எல்லாமே. தைரியம் வர்றது இல்லை. அதாவது இறங்கி செய்யணுங்கிற தைரியம் சிலருக்கு தான். தைரியம் வந்து அது ஒரு பெரிய தைரியம்ங்கிறது ஒரு பெரிய வீரம் தானே. அது வர்றது இல்லை யாருக்குமே. என்னது வரணும் அது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கையே தேர்வு செய்யுது. இயற்கையே உனக்கு தான் வரணும்னு இருக்க மாட்டேங்குது. முயற்சியில வர்றது அதாவது முயற்சியில வர்றது ஒண்ணு. இதுதான் சரியான வழின்னு அவனுக்கு காட்டினா தான் அந்த முயற்சி மேற்கொள்றான். அவன் ஏன்னா தோல்வி அடைஞ்சிடறான். போய் பார்த்து சாமி கேமி பூதம் மன்றங்களை போய் அவன் நோய் பிரச்சனை தீர்றதே இல்லை. நோய் பிரச்சனை தின்னுகிட்டே இருக்கிறோம். தின்னுட்டே இருக்கிறோமே, திங்கிறது எப்படி விடுறதுன்னு, அது நிறைய பேர் அப்படின்னா திங்கிறது எப்படி விடுறதுன்னு தெரியல. எப்படி விடுறதுங்கிறது தெரியலங்கிறத விட விடுறதுக்கு மனம் இல்ல, மனசு இல்ல. விடுறதுக்கான மனம் வந்து வந்ததுனாக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து காலையில நீங்க சொல்ற சரிதான். காலையில ஆட்டோ பேக்கின்னு ஒரு அம்மா மருத்துவராக தெரியுது, கடலோட அது வீடியோ போட்டிருங்க. அந்த கருத்துக்கள் போட்டிருக்கிறாங்க. எப்படி இந்த 3 நாள் இருக்கிற ஒருத்தர் கேட்கறாங்க, அதுக்கு பதில் அந்த அம்மா சொல்றது தெரியல. அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியுது. ஆட்டோ பேக்கினுடைய சிறப்பை பத்தி பேசுதே தவிர அது ஆட்டோ பேக் எப்படி. நீங்க ஆட்டோ பேக்கிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, 72 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வா இருக்கணும். எப்படி 72 மணி நேரம் ஓய்வா இருப்பீங்க? எப்படி நீர் அருந்திதான் இருக்கணும் அப்படின்னு நீர் அருந்தி யாரும் சொல்றது இல்லையா? நீர் அருந்தி 72 மணி நேரம் இருந்து யாருமே சொல்றேன். நான் ஒருத்தன் தானே சொல்றேன், உலகத்திலே நான் ஒரே ஆள் தானே சொல்றேன். அது என்ன நினைக்குதுன்னா, அந்த வயிற்று குடையுது பாருங்க, அந்த கடற்கரை ஒரு சத்தம் வரும். அப்ப போய் புரோட்டா திண்டு வர்றது, அப்ப போய் புரோட்டா திங்கிறது. ஒண்ணுமே இல்ல, அது பழைய பதிவு. அது வந்து கோடிக்கணக்கான இருக்கிற வந்து தேவையற்ற ஒரு இத்து போன பதிவு. அது என்னது? இத்து போன பதிவு.
அப்படிதான் இருக்கு. சரி, நான் என்ன பண்றீங்கன்னு போய் நான் நீங்க இப்ப நீங்க அது போறீங்க வர்றீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசுல இப்படியே ஓட்டுங்க. நாம வந்து அப்படி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா நேர்ல சந்திச்சு ஒரு மணி நேரம் பேசலாம், அல்லது கூகுள்ல சந்திச்சு 1 மணி நேரம் பேசலாம். இதுதான் எளிமையானது, வேற ஒண்ணும் இல்லை. ஒன்னா நேர்ல சந்திச்சா ஒரு 10-20 பேர் இருக்கணும். கூகுள அது எத்தனை பேரோட வந்துடலாம். இதுல 100 பேர்த்து வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து 20 பேர் கூட வந்தது கிடையாது. அதனால இது அவங்கவுங்க முயற்சி தான். ஆமா, இத இப்ப நான் ஒருத்தனே சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்க, அது இதுக்கு மேல தேராது. இதுக்கு மேல தேராது. உண்மைதான். சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க 4 பேர் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படித்தான் இருப்போம். எங்கேயாவது 2 ஒன்று புதுசா வருவாங்க போவாங்க வருவாங்க, இவ்வளவுதானே தவிர பெருசாலாம் வந்து ஒரு 100 கணக்குல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்க செஞ்சு காட்டி இப்போ ஒன்னுல 27 மாவட்டமும் 30 மாவட்டம் இருக்கு. 30 மாவட்டத்துக்காவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் இதை பத்தி நல்ல ஆழமா தெரிஞ்சவங்க இருக்கணும். ஆழமா தெரிஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க தான் சாதிக்க முடியுங்க. ஆமா, பிராக்டிஸ் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். ஆமா, முறையா முடிச்சிக்கலான்னு கேட்டா ஆமான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். நீங்க முறையா 6 மாசம் முடிச்சிருக்கிறீங்களா? அது முறையா 6 மாசம் முடிச்சிருக்கா, அப்புறம் எல்லாரும் முடிக்க வேண்டியதுதான். இல்லைங்க, முறையா முடிக்கலீங்க, தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சு வச்சாம்பா. எல்லா கேள்வியும் நீங்க பதில் சொல்லித்தான் தரணும். அதுக்குள்ள உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சான்னு கேட்டா என்ன சொல்றதா? இல்ல அப்படி எல்லா பிரச்சனையும் வரத்தான் செய்யும். எல்லா கேள்வியும் கேட்பாங்க. சாதாரணம் இல்ல, எல்லா கேள்வியும் கேட்பாங்க. என்னது? எல்லா கேள்வியுமே கேட்டுதான் இருப்பாங்க. கேட்டா தான் அது இடம் தெரியும். அது அந்த அளவுக்கு இருக்கணும். பாப்போம். சரி, இப்ப இந்த ஒரு தலைப்பு மட்டும் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 12:35. அடேங்கப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சேலம் சண்முகா மருத்துவர் இருக்கு இல்லையா, அந்த சுபாஷ் என்ன பண்ணாரு மட்டும் லேசம் படிச்சு காமிக்கிறேன். அந்த தேதியில என்ன நடந்தப்ப, அந்த தேதியில என்ன நடந்த ஒரு குறிப்பே இருக்கு. போட்டிருக்காரு. ஆமாமா, எத்தனை பக்கம் தெரியுமா? 197 பக்கம். சேலம் சண்முகா மருத்துவ என்ன நடந்தது, அது முழு விவரம் அதுலயே இருக்கு. சுபாஷ் இயற்கை மருத்துவமனை, திருமூலர் தெரு, நியூ போர்லாண்ட் சேலம். திருமூலர் தெரு, அவ்வளவுதான். 232 நாட்களாக வெறும் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழும் இளம்பின் செல்வி ராஜேஸ்வரி, 21 வயது, பட்டதாரி. அவ்வளவுதான். ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஏ சுபாஷ், நேச்சுரல் என்டின்னு போட்டிருக்குது. ஆய்வுக்கு உதவி டாக்டர் ரமேஷ் பாபு, அவருடைய பையன். இந்த தேதியெல்லாம் போட்டிருக்குது. கடைசியில் 14 நாட்கள், அப்புறம் அது சத்து மாவு எதுவும் சொல்றாங்க. 23 நாட்கள், 28 நாட்கள், 14 நாட்கள், 31, 116 நாட்கள், தேவைப்பட்ட தண்ணீர் 6 நாட்கள், தேன் தண்ணீர் 8 நாட்கள், அப்புறம் கடைசியில தான் வருதப்பா 232 நாள் வெறும் தண்ணி. அதுதான் உலக சாதனை ஐயா, பெரிய விஷயம். அதுக்கு அவங்க ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க. மருத்துவ ஆய்வு பண்றது, சிறுநீரக ஆய்வு பண்றது, ரத்த ஆய்வு பண்றது, அதை பண்றது இதை பண்றது, ரத்தத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இது இருக்கு. அது போக அந்த அம்மா சுபாஷுடைய மனைவி துணைவியார், அந்த அம்மா வந்து நீரவே நிறுத்தி ஒரு 100 நாள் இருந்தாங்க. நீரவே நிறுத்தி. சுபாஷனுடைய துணைவியார் நீரை நிறுத்தி எதுவுமே சாப்பிடாமையே வா. ஆமா, இருக்கலாம். ஆமா, ரொம்ப சாதாரணம். அது நீரை நிறுத்த ரொம்ப சாதாரணம். நானே நிறுத்தி பாத்துருக்கேன். யார் வேணா செய்யலாம், ஒண்ணுமே ஆகாது. நல்லா அந்த அளவுக்கு சுத்தம் ஆயிரணும் உடம்பு. ஆமா, அந்த பெருங்குடல்ல மலம் இருக்கக்கூடாது, பெருங்குடல்ல திடக்கழிவு இருக்கக்கூடாது, வாய் நாத்தம் இருக்கக்கூடாது. வாய் நாத்தம் வந்தாவே அவன் செத்து போறான்னு அர்த்தம். வாய் நாத்தம் இருந்தாவே அவன் தீண்டான்னு அர்த்தம். எவனுக்கு வாய் நாட்டம் அடிக்குதோ அவன் அவ்வளவுதான். அவன் போக வேண்டியது சுடுகாட்டுக்கு தான் ரெடி. என்ன 90 வயசு சுடுகாட்டுக்கு போவான், உடனே போக மாட்டான். நட்டிங்கி கிட்டு நட்டிங்கி அப்படியே போய் சுருங்கி போய் அப்பாப்பா. சரிங்க ஐயா. சரிங்க, அதான் விஷயம். அப்புறமாடி பேசுவோம். சரியா?
4:30 மணிக்கு பேசுவோம். 4:30 போகலாம். சரி, 2 மணிக்கு கூட இருக்கு. 2 மணிக்கு முடிஞ்சா பேச, 4:30 மணிக்கு பேசலாம். 4:30.